இந்த பழமொழியை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு தெரியல. இந்த வேலியில ஏறி கோழியை பிடிக்க முடியாதவன் அப்படியே வந்து வானத்துல ஏறி வைகுண்டம் போறானாமா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் வந்து இப்போ இந்த ராஜி பண்றது எல்லாமே நமக்கு இருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல முக்கியமா நடந்தது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த தங்கமயில் விஷயத்துல அடுத்து ஏதாவது ஒரு பரபரப்பான திருப்பம் வரும்னு நம்மளும் எதிர்பார்த்தா கதையை அப்படியே இழுத்து தள்ளி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா எப்படியும் ஏதோ மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுட்டீங்க அப்படின்னாலுமே கூட பார்க்குறவங்களுக்கு ஒரு 30 நாளா தங்கமயில் கண்ணை கசக்கிக்கிட்டே இருக்கிறத எத்தனை நாள் தான் பார்க்கறதுன்னு தெரியல. வேற எக்ஸ்பிரஷனே கிடையாது இப்போ உங்களுக்கு. வேற எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது. பேக்குமார் அப்பப்போ பேசணும். அம்மா இப்படிலாம் பண்ணா சரவணன் மாமா என் கூட வந்து சேர்ந்துருவார்லம்மா அப்படின்னு சொல்லணும். அப்புறம் நேராக மேலே ஏறி ஆமாம் என்னை டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி என்னை அடித்து என் வயிற்று இருக்க கருவை கலைச்சி எனக்கு வேலைக்கு போக சொல்லி அப்புறம் வந்து என்னை வந்து வரதட்சணை கொடுமை பண்ணாங்கன்னு சொல்லணும். இப்படிலாம் சொன்னால் அவர் எப்படி சேர்ந்து வாழ்வார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியாத ஒரு தற்குறியாக தான் வந்து இந்த கேரக்டரே வந்து தங்கமயில காமிக்கிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜி வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. இத்தனை நாளாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க ஒரு எஸ்ஐ எக்ஸாம் வருது, எஸ்ஐக்கு வந்து நான் வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், அந்த எக்ஸாமில் வந்து கலந்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கண்ணு முன்னாடி தங்கமயில் இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்கிறத கண்டுபிடிக்கல, அந்த குடும்பத்தில் இருக்க பொய்களை கண்டுபிடிக்கல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தங்க நகையால் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத யோசிச்சு வீட்டில் அதை தடுத்து நிறுத்த எதுவும் ட்ரை பண்ணல. உருப்படியாக எந்த காரியமும் பண்ணாமல் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து எய்மை அழிச்சு மாற்றிட்டாங்க. பரீட்சை எழுத வேண்டியது இருக்குது. இப்போ அடுத்து எஸ்ஐ எக்ஸாம் எழுதுனாலும் வேணாம் எஸ்ஐலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஐபிஎஸ் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்ட்டாங்க. அப்போ இது நாள் வரைக்கும் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எல்லாம் ப்ரிப்பரேஷன் தானேங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டும் பொறுமையாக பண்ணுவோம் கதையில், அதுக்குள்ளே நான் போலீஸ் ஆனால் என்ன அப்படிங்கிற மாதிரி கதையை இழுத்து கொண்டு போகிறதுக்கு இதில் லெட்டர் வேறு. இந்த பக்கம் அப்படியே சக்திவேல் தாரத்தாரையாக கண்ணீர் வடிக்கிறாரு, முத்துவேல் தாரத்தாரையாக கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐ எம் ரியலி சாரி, உங்களை நான் வந்து ஐபிஎஸ் ஆனப்புறம் மீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சி பெருமைப்படுவீங்கன்னா உடனே எல்லாரும் சந்தோஷமாயிடுறாங்க. ஸோ அந்த லெட்டர்லாம் எழுதி அப்படியே எமோஷ்னலாக சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பண்ணால், ஏமா நீ இன்னும் கான்ஸ்டபிள் ஆகிறதுக்கே ஒரு நாள் வந்து நீ கான்ஸ்டபிள் ஆனாலும் போலீஸை வந்து அது இப்போ திருடன் வந்து கண்ணை கசக்கனா பாவம்னு சொல்லிட்டு போல. இதில் கடைசியில் வந்து இங்கேருந்து கிளம்பி எங்கே போனாங்க அப்படின்னா வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறேன்னு போனாங்க. அங்கே இருக்கிற எல்லாரையுமே பார்த்தாலே தெரியுது இவனெல்லாம் பார்த்தா நல்லவனா தெரியலேன்ட்டு. ஆனால் அங்கே உட்காந்துருந்தாங்க, அங்கே போய் ஆடி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கடைசியில் இவங்கெல்லாம் இவ்வளோ கெட்டவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கல பாஸ் அப்படின்னாங்க. ஏமா நீ போலீஸ் ஆக போகிறோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கண்ணு முன்னாடி வீட்டுக்குள்ளே இருந்த கிரிமினலையும் தப்பிக்க விட்டாங்க, வெளில இருக்க கிரிமினலையும் தப்பிக்க விட்டுட்டு இப்போ ஐபிஎஸ் ஆக போகிறேன்னு உட்காந்துருக்க ராஜிக்கு அந்த தன்னம்பிக்கைக்கே வந்து நமக்கு கை தட்டணும் போல். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் அது நடக்குது, இன்னொரு பக்கம் நாளைக்கு தங்கமயிலே கூப்பிட்டு வச்சு ஏமா என்ன கவரிங்கிறாங்க, இந்த குடும்பத்தில் என்னன்னா வந்து நீங்கள் போட்டதே கவரிங்கிறாங்க, இவங்க ஆனால் உன் அம்மா அப்பா நாங்கள் போட்டது தங்க நகை தான், இவங்க தான் வித்துட்டாங்கிறாங்க, என்னம்மா உண்மை அப்படின்னு கேட்டால் தங்கமயில் தன்னுடைய புகுந்த வீட்டை காப்பாற்றுற மாதிரி வசனங்கள்லாம் பேச போகிறாங்களா, இல்லை திருப்பி பொய்யை கண்டினியூ பண்ணிட்டே இருந்து தான் தலையில் இன்னும் கொஞ்சம் ஒரு லோடு மண்ணெழுதி கொட்டிக்க போகிறாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை எப்படி போகுது, நல்லா இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். சரவணனையும் தங்கமயிலையும் திருப்பி சேர்த்து வச்சுருவாங்கன்னா அது ஓகேவா இல்லை ஓகே இல்லையாங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.